இந்த இறைவன் எப்படிப்பட்டவர், எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவர், இவர் எப்படி இங்கே கோயிலில் வந்து உட்கார்ந்தாரு, அங்கே எப்படி சக்தி கொடுக்குறாரு, இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு முதல்ல நம்ம படிப்படியாக தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் கிரியான்னு என்னென்ன தெரியும். அப்புறம் தான் கிரியா பயிற்சிக்குள்ளேயே போக முடியும். அப்புறம் பயிற்சிக்குள்ளே போனால் தான் சக்தியை உணர முடியும். ஓ, குருஜி சொன்ன சக்தி இங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ தான் இறைவனை நீ பார்க்க முடியும். இதெல்லாம் தெரியாமையே நான் கிரியா கற்றுக் கொடுத்துட்டேன், நீ கற்றுக்கிட்ட, நீ போய் செய்கிற, எல்லாம் பண்ணுற, இறைவன் வந்தானா வரல, பாய சொன்ன மாதிரி ஏதாவது நான் சாமி கும்பிட்டேன், என் பாட்டுக்கு நான் உட்காந்து ஒரு மந்திரம் சொல்கிறேங்கிறார். அவர் மந்திரம் சொல்லல, ஜென்ம ஜென்மமாக இருந்த ஆன்மாவிலிருந்து உதிச்சு வந்த மந்திரங்கள் அது. அது ஏதாவது ஒரு ஜென்மத்தில் அவர் படிச்சுக்கிறாரு. அவருக்கு இந்த ஜென்மத்தில் அது வெளிப்பாடு ஆகணும் விதி வந்திருக்குது, அதனால் அவர் பேசுகிறாரு. அவர் அதை பண்ணுறதுனால அவருக்கு சக்தி கூடுது. ஆனால் அதை எப்படி கொண்டு வரங்கிற ரூட்டு தெரியல. ஆற்றல் அதிகம், அதை பயன்படுத்த தெரியல. அது சக்தி இருக்குது உண்மை, அதை எப்படி உணர்றதுன்னு தெரியல, அதை எப்படி போக்கில் கொண்டு போகிறதுன்னு தெரியல. அப்போ குரு இல்லாத ஒரு வித்தையை கற்றுக்கொண்டு ஒரு நிலையை அடைய முடியாது. அப்போ எல்லாத்துக்குமே குரு வேணும்.